இலங்கை பாதாள உலக குழுவில வந்து முக்கியமான ஒரு உறுப்பினர் தான் கஞ்சிபாணி இம்ரான் அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு பாதாள உலக குழு தலைவர் அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்போ என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இலங்கையில குற்றச்செயல்கள் செய்ததை தாண்டி சர்வதேச மாஃபியா கும்பல் இருக்கு இல்லையா, அது கூடயும் அவர் வந்து தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறதா தகவல்கள் வந்து வெளியாகி இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இப்ப எதுக்கு ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து மகாநாயக தேரர்களை சந்திச்சு அங்க இருக்க பிரச்சனை, நாட்டுல இருக்க பிரச்சனை அவங்க கிட்ட சொல்றது, கவலைப்படுறது, எதுக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து அரசாங்க தரப்புல இருந்து எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ இவங்க எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு நாங்கெல்லாம் ஒன்றிணைய போறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நீங்க முன்வைக்கிற கோரிக்கைகள் எல்லாமே அரசாங்கம் உங்களுக்கு வாக்குறுதிகளா வழங்கின விஷயங்கள் தான். அப்போ நீங்க எங்க கூட தானே வந்து சேர்ந்திருக்கணும். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்னென்ன செய்திகள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம்? சரி, இன்னைக்கு வந்து சில பரபரப்பான தகவல்கள் வந்து பேச போறோம். அது முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாதாள உலக குழு தலைவர் இருக்கா இல்லையா, கஞ்சிபாணி இம்ரான், அவரை பத்தின சில தகவல்கள் வந்து வந்திருக்கு. அதை பத்தி நீங்க நம்ம நிகழ்ச்சியில பார்த்துலாம். ஓகே, அதையும் தாண்டி இப்போ 2029 யாரு ஜனாதிபதி ஆவாங்க அப்படின்னு சொல்லி இப்போவே ஒரு சில பெயர்கள் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் இப்போ வந்து ஒரு சில முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் அரசியல் வட்டாரங்களில் அதிக அளவில் ஒரு பெரிய பேசு பொருளாக இந்த விஷயம் இப்போ மாறி இருக்கு. இப்போ நாமல் ராஜபக்ஷ கட்டாயம் பொது வேட்பாளராக வரப்போறாரு. இன்னும் யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில பேரோட பேர்களும் வந்து இதுக்குள்ள இன்வால்வ் ஆகி இருக்கு. அதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு பேசலாம். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து சஜித் பிரேமதாஸுக்கு நாமல் ராஜபக்ஷ வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. இதுக்கு அவரு கடிதம் வந்து எழுதினா அதுக்கு மதிப்பு கொடுத்து ரிப்ளை பண்ணணும் இல்லையா. ஆனா சஜித் பிரேமதாச வந்து அதை வந்து இவர் வந்து கணக்கெடுக்காம, அதாவது அதுக்கு ரிப்ளை பண்ணாம அதை கண்டுக்காம இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. இது வந்து நாமல் ராஜபக்சேவுக்கு ஒரு அவமானமா கருதப்படுது அப்படின்ற மாதிரியும் அரசியல் வட்டாரத்துல வந்து பேசப்படுது. ஓகே, இதே மாதிரி இப்போ இந்த போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கும் மொட்டு கட்சிக்கும் தொடர்பு இருக்கு. மொட்டு கட்சி வந்து இந்த பாதாள உலகத்திலையும் போதைப் பொருட்களையும் வந்து கப்படிச்ச ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லல, அரசாங்க தரப்புல இருந்து ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கான விளக்கம், அதாவது நீங்க பொறுப்போட தான் இதை சொன்னீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விளக்கம் வந்து இப்போ அரசாங்க தரப்புல இருந்து வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ நேற்று நாமல் ராஜபக்ஷ சிஐடியில் போய் முறைப்பாடு வழங்கிட்டார் இல்லையா, அதை தாண்டி இப்போ அரசாங்கம் மூலமா இதுக்கு ஒரு விளக்கமும் வழங்கப்பட்டிருக்கு. அதை பற்றியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். சரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பசில் ராஜபக்ஷ எங்கே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ மொட்டு கட்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சுகம் இல்லை அப்படின்ற விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், மற்றபடி அவரை பற்றி எல்லாம் எங்களுக்கு தெரியாது, அது அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி மொட்டு கட்சியே வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துலாம். ஓகே, ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? சரி, வாங்க பேசலாம். முதலாவதாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் இலங்கை பாதாள உலக குழுவில் வந்து முக்கியமான ஒரு உறுப்பினர் தான் கஞ்சிபாணி இம்ரான் அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு பாதாள உலக குழு தலைவர் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ அவர் வந்து அண்மையில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார், ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருந்தாரு. அப்புறம் வந்து சிறையில் வந்து அடைச்சிருந்தவர் வந்து பிணையில வந்து விடுவிச்சிருந்தாங்க. அப்போ அவர் வந்து இந்த நாட்டை விட்டு தப்பி ஓடி இருந்தாரு. அதுக்கப்புறமாக அவருக்கு சிவப்பு பிடியாணையா இருக்கட்டும், இலங்கை போலீசார் வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க அவர் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் அவர் வந்து பிடிபடல அப்படின்றத தாண்டி பாத்தீங்கன்னா அவர் வந்து அரெஸ்ட் பண்ண முடியல அப்படின்றதான் உண்மை. ஏன்னா அவர் வந்து இன்டர்நேஷனல் போலீஸாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா போலீஸ் திணைக்களமாக இருக்கட்டும், எல்லாருடைய கண்ணையும் மண்ணை தூவிட்டு வந்து நாடாக பயணிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் வந்து அப்பப்போ வெளியாகிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இலங்கையில் குற்றச்செயல்கள் செய்ததை தாண்டி சர்வதேச மாஃபியா கும்பல் இருக்கு இல்லையா, அது கூடயும் அவர் வந்து தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறதா தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஆமாம், அதாவது இந்த கஞ்சிபாணி இம்ரானோட கதை எப்போ வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரியே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு அவருக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படை அதிகாரிகளோட இந்த கேர்லெஸ்னால அவருக்கு பிணை வழங்கப்படுது நீதிமன்றம் மூலமா. அதோடு அவர் என்ன செய்யறாருன்னா, துபாய்க்கு தப்பிச்சு போய் அங்கே இருந்து பல சர்வதேச நாடுகளில் தலைமறைவாகி தான் அப்போ போனவர் தான். அதுக்கப்புறம் வரவும் இல்லை, அதிகாரிகளால் அவரை கைது செய்யவும் முடியலை. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, அந்த அதிகாரிகளோட கண்ணில் மண்ணை தூவிட்டு அவருடைய குற்றச்செயல்களை தொடர்ந்தும் செஞ்சுக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிறது தான் விஷயம். இவருடைய பெயர் வந்து பல இடங்களில் நாட்டில் மிகப்பெரிய குற்றச்சம்பவங்கள் ஏதாவது நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இவருடைய பெயர் ஃபர்ஸ்ட்டாக வந்து சந்தேகத்திற்குரிய ஒரு பெயராக வந்து கொண்டு வரப்படுறது அப்படிங்கிறது வந்து நடக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு டேட்டூ ஷாப்பில் வச்சு ஒருத்தர் வந்து சுட்டு கொல்லப்பட்டார்.
ஒரு ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்பட்டது மட்டும் இல்லாம, அங்க இருந்து இன்னும் பேர் வந்து காயங்களுக்கு உட்பட்டு, அதுல ஒரு பிரபல பாடகி இருந்தாங்க. இலங்கையை சேர்ந்த ஒரு பிரபல பாடகி. இந்த குறி வச்ச நபர் வந்து உயிரிழந்திருந்தாரு. இது இந்த டாட்டூ ஷாப்பு கூட்டிட்டு வரணும், அத திறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நாடகம் அப்படிங்கிறதும் ம். வந்து நாளடைவுல விசாரணைகள்ல தெரிய வந்துச்சு. ஆனா, இதுலயுமே கூட அந்த தோட்டாக்கள்ல வந்து இந்த கேபிஒய் அப்படின்ற மார்க் பண்ணியிருந்ததுனால, இதுக்கு மிக முக்கியமான ஒரு சந்தேக நபரா இவருடைய பேர், கஞ்சிபானி இம்ரான் அவருடைய பேர் தான் வந்து அடிபடவும் ஆரம்பிச்சிருந்தது. ஸோ, இந்த மாதிரி பல குற்றச் சம்பவங்களோட, பல குற்றச் செயல்களோட நாட்ல நடக்குது அப்படின்னா, அதுக்கு அவருடைய பெயர் வந்து முக்கியமா சந்தேகத்தோட அடிப்படையில எடுத்துக்கொள்ளப்படுறது அப்படிங்கிறது வழக்கம். இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில, இது மறுபடியும் ஏன் பேசுபொருளாகி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி வந்து இந்த கட்டுவல்லேகம சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அவர்னால தான் இது வந்து இவ்வளோ கலவரமா மாறுச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாக, இதுக்கு பின்னாடி பாதாள உலகம் இருக்கா அப்படிங்கிற சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது. வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கஞ்சிபானி இம்ரான் தொடர்பா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது. முதல்ல ஒரு செய்தி வெளியாகி இருந்துச்சுன்னு எங்களுடைய நிகழ்ச்சியில நாங்க பேசியிருந்தோம். கஞ்சிபானி இம்ரான் வந்து வெளிநாட்டுல இருந்து நாட்டுக்குள்ள பல குற்றச் செயல்கள செஞ்சுகிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனா இப்போ என்ன வெளியாகி இருக்கு தகவல் அப்படின்னு சொன்னா, அவரு இலங்கைக்குள்ள மட்டும் இல்ல, பல நாடுகள்ல இந்த சர்வதேச மாஃபியாவோட சேர்ந்து பல குற்றச் செயல்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ வெளியா இருக்கக்கூடிய தகவல். ஸோ இப்போ வந்து அவருக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு எதிர்வரும் நாட்கள்ல. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து எப்பவுமே இந்த குற்றவாளிகள், அதுவும் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவங்களை வந்து உடனடியாக நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு தீவிரமா செயற்படக்கூடிய ஒரு அரசாங்கம். எதிர்வரும் நாட்கள்ல வந்து அவரையும் கூட்டிக்கிட்டு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா அவரை அரெஸ்ட் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல அப்படின்னும் சொல்றாங்க இல்லையா? இது வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றதுலாம் தெரியல. நம்ம ஆமா. வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில, இந்த போதைப் பொருளுக்கும், பாதாள உலக குழுக்களுக்கும் கப் வாங்குன ஒரு கட்சி தான். அதாவது அந்த கப் அடிச்ச ஒரு கட்சி வந்து மொட்டு கட்சி அப்படின்னு பாராளுமன்ற உறுப்பினர் கௌசல்யா ஆரியரத்ன, அரசாங்கத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர். அவங்க வந்து பார்லிமெண்ட்ல ஒரு கருத்து வெளியிட்டிருப்பாங்க. இது மட்டும் தான் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. இந்த எதிர்க்கட்சி இருக்கு இல்லையா? சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சி. இந்த எதிர்க்கட்சியும் கூட இந்த பாதாள உலக குழுக்களோட வலையில சிக்கிக்கிட்டு, போதைப் பொருள் வியாபாரிகளோட வலையில சிக்கிக்கிட்டு வெளியில விடுபட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. எதை உதாரணமா காட்டி சொல்லுவாங்க அப்படின்னா, அண்மையில இந்த சரித் அபேசிங்க கைதான விஷயத்த வச்சு ஐக்கிய மக்கள் சக்தியோட ஹொரண தேர்தல் அமைப்பாளர் கைதானதை வச்சு அவங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நேற்று தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடந்த ஒரு நேர்காணலில் இவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கப்படுது. நீங்கள் பொறுப்போட தான் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறீங்களா? ஏன்னா நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வந்து போயிட்டு இந்த மாதிரி கருத்து பரப்புறவங்களுக்கு எதிராக வந்து ஒரு சிஐடியில் ஒரு முறைப்பாடையும் முன்வைக்கிறாரு. எனக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் தொடர்பில்லை. ஆனால் இவங்க வெளிப்படையாகவே அதில் கப்படிச்ச கட்சி தான் மொட்டை கட்சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ஏதாவது ஒரு பொறுப்பேற்று நீங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. அதுக்கு அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து பொறுப்போட தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றத்துல இந்த கருத்து சொல்லப்படுது அப்படின்னா, நான் பொறுப்போட தான் சொல்றேன். அதுக்கான உதாரணங்கள், அதுக்கான விஷயங்கள் தான் அண்மைய நாட்களா எங்களுடைய நாட்டிலயும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க இதுக்கு விளக்கமா சொல்றாங்க. அதாவது எதிர்க்கட்சி வந்து பாதாள உலகத்துக்கிட்ட காசு வாங்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் அண்மையில நடந்த கைது விடயங்கள். அதையும் தாண்டி இந்த மொட்டு கட்சிக்கும் தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து வெளிப்படையாவே சொல்றாங்க. இந்த நேர்காணலையும் அவங்க சொல்றாங்க. ஆனா ஒரு பக்கம் மொட்டு கட்சியில இருக்கிறவங்க வந்து போயிட்டு முறைப்பாடு வழங்குறாங்க. இல்ல எங்களுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் வந்து தொடர்பு இல்லைன்னு. அரசாங்கம் வெளிப்படையாவே சொல்லுது. இல்ல உங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. இதுதான் அவங்களுடைய கருத்தாகவும் இருக்கு. ஆக மொத்தத்துல வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்ப பாதாள உலகத்தை அழிக்கிறதுல, ஒழிக்கிறதுல அரசாங்கம் சரியா செயற்பட்டு இருக்கக்கூடிய பின்னணியில எதிர்க்கட்சிகள் அவங்களோட தொடர்புல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இப்படிதான் வந்து எங்களுடைய நாட்டுல இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பா. ஆமா. அரசாங்கமும் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நடவடிக்கை தான் மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா அரசியலை வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி யார் யாரோ எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ கூட்டணி எல்லாம் அமைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ சிங்கள அரசியல்வாதிகள் அப்படி பண்ணும்போது இங்கே தமிழ் அரசியல்வாதிகள் கூட நாங்களும் அமைப்போம், நீங்க மட்டும் அமைப்பீங்க, நாங்களும் அமைப்போம் அப்படின்னு வந்து ஒரு 5-6 பேர் வந்து சேர்ந்து ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா
நாமல் ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா, இப்ப எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரு இல்லையா, ஆமா. இவர் சஜித் சஜித் பிரேமதாஸ். பிரேமதாஸ். அடிக்கடி ஞாபகம் நம்மளே சொல்லி ஞாபகப்படுத்திக்கணும் ஆமா அப்படின்னு ஆமா ஆமா. சொல்லலாம். ஏன்னா யாருன்னு தான் தெரியலையே. அவரு பவர்ஃபுல்லான லீடர் அப்படின்னு சொல்லலாம். ஆ. ஸோ அவருக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காராம். ம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது இருக்கு இல்லையா, கூட்டணும். அதை வந்து அரசாங்கம் வந்து நீடிச்சிருக்கு. ஸோ ம். இதெல்லாம் சட்டத்துக்கு எதிரானது, நீங்கெல்லாம் ம். குரல் கொடுக்கணும், வாங்க ஒண்ணா சேர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் மாதிரி ஒன்று அனுப்பியிருக்காரு. யாரு? நாமல் சஜித் நாமல் ராஜபக்ஷ சஜித் ஓகே. பிரேமதாஸுக்கு அனுப்பியிருப்பார். ம். நாமல் ராஜபக்ஷ அவர் வந்து ஒரு பிரபலமான அரசியல்வாதி அப்படின்னே சொல்லலாம். ம். ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சரி வர்றோமோ இல்லையோ ஒரு ரிப்ளை கடிதம் அனுப்புவோம் இல்லையா, கஷ்டம். கணம் ஆமா. ஐயா அம்மணி ஆமா. அப்படி நாங்க நான் வந்து நலம் நீங்கள் நாங்க நலமா? நீங்க நலம் நீங்க நலமா, எனக்கு ஆ. வந்து வர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஆ. சரி ஒரு வார்த்தைக்கு சரி அனுப்பியிருக்கலாம். அனுப்பியிருக்கலாம். பட் இவரை என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணவே இல்லையா. ஸோ ம்ஹும். இது வந்து அரசியல் வட்டாரத்துல எப்படி பேசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ஷவுக்கு இழைக்கப்பட்ட ஒரு பெருத்த அவமானம் அப்படின்னு கூட ஓ. சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவரே வந்து ஒபிஷியலா லெட்டர் எல்லாம் அனுப்பி அதுக்கு ம். எதுவுமே ரிப்ளை பண்ணாட்டி அவர் மனசு கஷ்டப்படும் இல்லையா. ம், ம், ஸோ ம். அதை மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி என்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிங்கள கூட்டணி இருக்கு இல்லையா, ம். அதுக்கு பின்னாடி வந்து ஐக்கிய தேசிய கட்சி இருக்கிறதா நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. அதே மாதிரி நம்ம தமிழ் அரசியல்வாதிகள் சில பேர் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருந்தாங்க இல்லையா, ம், ம். அதுக்கு பின்னாடியும் இந்த ஐக்கிய தேசிய கட்சி தான் இருக்கிறதா இப்ப சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு வந்து தெரியல. ஆனா இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இயக்குது அப்படின்றது வந்து வெளிப்படையா தெரியற மாதிரி தான் இருக்கு. ஆமா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி, அதாவது இந்த ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது, அதுக்கு பின்னாடி இருக்கிறது மிக முக்கியமான ஒரு புள்ளி தான் அப்படின்னு சொன்னா, ஐக்கிய தேசிய கட்சியோட தலைவர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி. இவர் தான் பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இல்லைன்னா நிஜமாவே யோசிச்சு பாருங்க, இப்போ இவங்கெல்லாம் வருஷக்கணக்கா அரசாங்கத்தில் இருக்காங்க, எதிர்க்கட்சியாக இருக்காங்க, ஆட்சி அமைக்கிறாங்க, அரசியல் செய்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இப்போ எதுக்கு ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து மகாநாயக தேரர்களை சந்தித்து அங்கே இருக்க பிரச்சனை, நாட்டில் இருக்க பிரச்சனை அவங்க கிட்ட சொல்கிறது, கவலைப்படுறது, எதுக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இப்போ மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை தானே. இப்போ எதுக்கு நீங்கள் வந்து இப்படி திடீர்னு ஒன்று சேர்றீங்கன்னு மக்கள் யோசிக்க மாட்டாங்களா. அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஐக்கிய தேசிய கட்சியோட ரணில் விக்ரமசிங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படையாகவே பேசப்படுற ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து இப்போ திடீர்னு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் சேர்ந்து இப்படி ஒரு எதிர்க்கட்சி, அது வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு மேடை அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அந்த இனவாதத்திற்கு எதிரான ஒரு மேடை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மேடை எதுக்காக உருவாச்சு அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில் பரவலாகவே இப்போ பேசப்படுது. அதுக்கு பின்னாடியும் ஐக்கிய தேசிய கட்சியோட மிக முக்கியமான ஒரு புள்ளி இருந்து செயற்படுறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு இப்போ உங்க எல்லாருக்குமே கேட்க தோணும். ஏன் அப்படி முக்கியமான ஒரு புள்ளி இருந்து செயற்படணும் அப்படின்னு. இப்போ அண்மையில் ஒரு தேர்தல் வர்றதுக்கு இல்லை. ஓகே, இப்போ பாராளுமன்ற தேர்தலோ எந்த ஒரு தேர்தலுமே இல்லை. மாகாண சபை தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு வந்து இன்னும் எந்த விதமான உத்தியோகபூர்வ அறிவிப்புமே இல்லை. தேர்தல்கள் ஆணைக்குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அரசாங்கம் ஓகேன்னு சொன்னால் நாளைக்கு கூட தேர்தலை நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசாங்கம் இன்னுமே அதுக்கான ஒத்துழைப்பை வழங்கலை. இப்போது இவங்களுடைய நோக்கம் என்ன? இதை வந்து பின்னாடி இருந்து ஐக்கிய தேசிய கட்சியோட மிக முக்கியமான புள்ளியோ அப்படி இல்லைன்னா வேற யாரோ, இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கிறது என்னன்னா ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்து ஒரு புள்ளி அப்படின்னு. ஆனால் இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிறதும் பேசப்படுது. அப்போது யார் இருக்காங்க, எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்வரக்கூடிய தேர்தல்களை இலக்கு வச்சு இப்போ நீங்களே இப்போ நாமல் ராஜபக்ஷ எதுக்கு ஒரு புதிய அலைன்னு ஒன்று உருவாக்கி இருக்காரு. அவருக்கு மக்கள் பலம் வேணும். மக்கள் பலத்தை அவர் தனக்கு தானே உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாமல் ராஜபக்ஷவோட புதிய அலைன்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சு. அதை தாண்டி நாங்கள் பேசின மாதிரி ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி ஏன் போச்சு அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு மக்கள் பலம் வேணும். எதிர்வரக்கூடிய தேர்தல்களில் அவங்க வின் பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு சக்தி வேணும் இல்லையா. அதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் ஆரம்பிச்சு. அதுதானா இங்கேயும் நடக்குது அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ பரவலாக மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ இத்தனை நாளாக அரசியல் செய்கிறீங்க, திடீர்னு ஏன் எல்லாரும் ஒன்று சேர்ந்தீங்க? இப்போ காணி பிரச்சனை, இவ்வளவு நாள் மக்கள் மேல இல்லாத அக்கறை இப்ப ஏன் திடீர்னு வந்துருச்சு. ஏன் எல்லாரும் அது என்ன எதிர் துருவங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டே. கொள்கை ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, வேற வேற கட்சிகள் இருந்தவங்க எல்லாம் திடீர்னு ஒரே நைட்ல நாங்கெல்லாம் ஒன்று சேர போறோம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் யோசிக்க வேணாமா அப்படிங்கிறது தான். அதுலயும் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இவங்களுக்கு இந்த காணி பிரச்சனை, மக்களுக்கு இருக்க காணி பிரச்சனையாக இருக்கட்டும், மலையக மக்களுக்கான சம்பள பிரச்சனையாக இருக்கட்டும், மலைய மக்களுக்கு இருக்கக்கூடிய காணி விஷயமா இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுல, நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. ஸோ இந்த எல்லா பிரச்சனையும் இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க இல்லையா, மாகாண சபை தேர்தல் நடத்தணும். இது எல்லாமே வந்து காலமாக மக்களுக்கு இருக்குது.
நிறைய நாளாவே இருந்துகிட்டு தான் இருக்கு. திடீர்னு இப்ப நேத்து வந்த பிரச்சனை மாரி இன்னைக்கு நீங்க ஒண்ணா சேர்ந்து பேசுற அளவுக்கு இது அவ்வளோ திடீர்னு முளைச்ச பிரச்சனை கிடையாது இல்லையா? அப்படிங்கிறது தான் விமர்சகர்களோட கருத்தாவும் இருக்கு. இதுக்கு வந்து அரசாங்க தரப்புலேருந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ இவங்க எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு, இந்த தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாருமே எதிர்க்கட்சின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு, நாங்கள்லாம் ஒன்றிணைய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, நீங்கள் முன்வைக்கிற கோரிக்கைகள் எல்லாமே அரசாங்கம் உங்களுக்கு வாக்குறுதிகளாக வழங்கின விஷயங்கள் தான். அப்போ நீங்கள் எங்கள் கூட தானே வந்து சேர்ந்துருக்கணும். நீங்கள் எங்களுக்கு எகென்ஸ்டாக போகிறீங்க. அவங்க வந்து கரெக்டாக தானே கேட்குறாங்க. அவங்க கேட்குறதுலையும் ஒரு சாதாரண விஷயம் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். நாங்கள் உங்களுக்கு வாக்குறுதியாகவே அதை வழங்கியிருக்கோம். மற்றது மலையக மக்களுக்கான சம்பள உயர்வு எங்களோட அரசாங்கத்தில் நடந்தும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் எங்களுக்கு எகெயின்ஸ்டா போறீங்க? இனவாதத்துக்கு எதிரான மேடைனா நீங்க எங்களோட தான் வந்திருக்கணும். நாங்க இனவாதத்தை வச்சு அரசியல் பண்ணல அப்படிங்கிறது தான் பாராளுமன்ற உறுப்பினர் கௌசல்யா ஆரியரத்ன இந்த நேற்று நடந்த நிகழ்ச்சியில சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கருத்தும் வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அரசாங்கம் ஆல்ரெடி செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஸ்டில் அவங்க இன்னும் ஒருவேளை அரசாங்கம் இன்னும் செய்யாதனால அவங்க வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து கேட்குறாங்களோ என்னவோ தெரியலை. ஆனால் அவங்க வந்து கொள்கை ரீதியாக வேறுபட்டவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு உரிமைக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு வரவேற்போம். எதிர்வரும் நாட்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மற்றது வந்து இப்போ இந்த 2029 ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் இல்லையா? கட்டாயம் நடக்கும். அதுல யார் வர போறாங்க அப்படின்றது தான் ட்விஸ்டே. ஆமா, இப்ப 2029 ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தேர்தல் நடக்குமான்னு கேட்டா இல்ல. நான் முதல்ல சொன்ன மாதிரி மாகாண சபை தேர்தல் கொஞ்சம் டவுட் தான். இப்ப 2029 யாரு பொது வேட்பாளரா வருவாங்க? நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க, சும்மா சொல்லுங்க. இப்ப பொதுஜன பெருமுன கட்சியில கட்டாயம் எங்களுடைய எதிர்கால ஜனாதிபதி வருவாரு. ஆமா, கட்டாயம் அவர் வந்து வருவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து இந்த 3 வருஷத்துல அவர் வந்து நல்லா பண்ணாரு அப்படின்னா மக்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு வாக்களிக்கிறாங்களோ இல்லையோ அவர் வந்து ஒரு பொது வேட்பாளரா கூட இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் இன்னொருத்தர் வந்து வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காராம். வந்தாலும் வாக்கு விழுமா அப்படின்றது வந்து கேள்விக்குறிதான். இப்ப ரணில் விக்ரமசிங்க வருவாரு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்புகளும் இருக்கு. அதை தாண்டி பாட்டலி சம்பிக்க ரணவக்க அவரும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாங்க முக்கியமானவரை விட்டுட்டோம். யாருன்னா அந்த திலீப் ஜெயவீர சர்வ ஜனபல கட்சியோட அவரும் வந்து வருவார், பொது வேட்பாளராக களமிறங்குவார். அப்படி இப்போ சாதாரணமாக ஒரு தேர்தல்னா எங்கேருந்து யாருன்னே தெரியாதவங்கலாம் வந்து தேர்தல் கேட்குறது இல்லையா? சில பேர் இருக்காங்க வேறு வேறு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு நான் வந்து சமூக பிரச்சனையை பேசி பெரிய ஆளாகி தேர்தலில் ஓட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் நாமல் ராஜபக்ஷ, இந்த அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் அவங்கள தாண்டி ரணில் விக்ரமசிங்க வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர் வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து இந்த மக்கள் வாக்குகளை பேரை வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு இல்லையா? அவர் என்னதான் பொருளாதாரத்திலேருந்து மக்களை காப்பாற்றிருந்தாலும் நாட்டை காப்பாற்றிருந்தாலும் கடைசியாக நடந்த தேர்தலில் வந்து அவரை தாண்டி மக்கள் வந்து அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களை தான் ஜனாதிபதியாகவும் தெரிவு செஞ்சாங்க. இப்போ இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹர்ஷ டி சில்வா எனக்கு தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர். இவர் வந்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ ஐக்கிய மக்கள் சக்தி வந்து அதாவது எங்களுடைய எதிர்கட்சி வந்து இப்படி ஒவ்வொரு துண்டாக ஒவ்வொரு இடத்துல போய் பிரிச்சுக்கிட்டே போகிறாங்க இல்லையா? தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஜிஎல்பிஸ் அவங்கள சேர்ந்தவங்கலாம் போகிறாங்க. அப்புறம் சஜித் வந்து ஏன் இப்போ நாமல் இந்த லெட்டரே கண்டுக்க மாட்டேங்கிறாரு, இவர் இனி என்னன்னு மக்கள் பிரச்சனை தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எதிர்கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகள். ஹர்ஷ டி சில்வா ஒருவேளை ஜனாதிபதி தேர்தலோட பொது வேட்பாளராக வந்தால் ஐக்கிய மக்கள் சக்தி கட்டாயமாக பிளவுபடும், 2 துண்டாக உடஞ்சிரும். அவருக்கு பக்கமாக ஒரு சில பேரும் சஜித் தரப்பில் ஒரு சில பேரும் இருப்பாங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் பெரிய அளவில் பேசு பொருளாக இப்போ மாறி இருக்கு. ஸோ ஹர்ஷ டி சில்வா வந்தால் ஒரு சில சான்சஸும் இருக்கு இல்லையா? சான்சஸ் இருக்கு. ஆனால் சஜித் பிரேமதாஸை விட கொஞ்சம் சான்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமாம், இந்த மக்களோட வாக்கு வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கட்சி வந்து பிளவுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. எதிர்காலத்தை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல. நம்ம என்ன சூர்யாவா இல்லாட்டி வைத்தியரா அன்றே கணித்தார் அப்படின்னு சொல்றதுக்கு போற போக்குல ஒரு அடி அப்படின்னு இல்லை, நான் வந்து சொல்றேன். ஸோ இப்படி இருக்க நேரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம முதலாவது நியூஸே வந்து பேசியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவங்க வந்து போலீஸார் வந்து எப்படியாவது நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக
அவங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா. அப்படின்ற மாதிரி பேசியிருப்போம். அதே மாதிரி சிவப்பு பிடியாணை வந்து பெசில் ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா, ஆமா, அவருக்கு ஆமா. வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனா அவர் வர்றதுக்கு ரெடியா தான் இருக்காரு. பட் அவருடைய உடல் நிலையை வந்து ஒத்துழைக்கவில்லை அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து வெளியாகிட்டே இருந்துச்சு. ம். இப்ப முட்டுக்கட்சியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற தகவல் மட்டும்தான் எங்களுக்கு வந்து உத்தியோகபூர்வமாக தெரியும். அவரை பத்தி வேற தகவல்கள் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கை விரிச்சிட்டாங்களாம். ஸோ அவர் இங்க ம். இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, டேப்லெட் எடுத்தாரா, வாக்கிங் இல்லையா? போனாரா, இல்லையா, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனா அவருக்கு சுகம் இல்ல அப்படின்றது மட்டும் எங்களுக்கு தெரியும் இப்ப அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா. இதே கேள்விய வந்து இந்த இவர்கிட்ட கேட்டா, எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கிட்ட கேட்டாலும், அவரும் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அவர் எப்ப வாராரு, அவர் எப்ப போறாருன்னு நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அது எப்படி நீங்க எங்ககிட்ட கேட்க முடியும்? இல்ல எல்லாம் பண்ணும்போது எல்லாம் சேர்ந்து தானே பண்ணாங்க இல்லையா? ம். இப்போ ஒவ்வொரு வழக்குகள்ல சிக்கி இருக்காங்க. இதெல்லாம் பண்ணும்போது நீங்கலாம் சேர்ந்து தானே பண்ணீங்க. இப்போ பசில் ராஜபக்ஷவுக்கு ஏன் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு? அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக மக்களுடைய பணத்துல, அதாவது அரச பணத்துல இருந்து ஷர்ட் பிரிண்ட் பண்ணியிருக்காரு ஒரு கட்சியோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அப்ப இது யாரோட கட்சி? இது பொதுஜன பெரமுன கட்சியா? அத வந்து யார்கிட்ட கேட்க முடியும்? இந்த கட்சியோட தலைவர்கிட்ட தானே கேட்க முடியும். அந்த மாதிரி இப்போ நாமல் கிட்ட கேட்டாலும் இதுதான் சொல்லுவாரு. நீங்க எங்க கிட்ட கேட்காதீங்க, அது அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் இருந்தா அனுப்பி விடுங்க கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா யாருமே ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சிங்கம் படத்துல சூர்யா மாதிரி போயிட்டு இங்க இருந்து அங்க போயிட்டு தூக்கிட்டு ஆபரேஷன் டி வந்தாலும் சரி. மாதிரி தான் பண்ணுவாங்க போல. தெரியல என்ன அப்படின்ட்டு. பட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து சட்டத்துக்கு வந்து மதிப்பளிக்கிறோம். நாங்க ஆமா. வரலனாலுமே எங்களுடைய சட்டத்தரணிகள் இருக்காங்க இல்லையா, ம், அவங்க ம். வந்து நீதிமன்றத்துல வந்து ஆஜராகுறாங்க, எல்லாமே பண்றாங்க. பட் என்ன அவர் வந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களும் முன்ன வந்து வந்துருந்துச்சு இல்லையா. ம், ம், ஸோ ம். அதுல இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து சுகம் இல்ல, அது மட்டும் தான் மொட்டு கட்சிக்கு தெரியும்பா, வேற எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ம். கையை விரிச்சிருக்காங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆமா. என்னைக்காச்சும் ஒரு எண்டு கார்டு போட்டு தானே ஆகணும். இல்ல எண்டு கார்டு கிடைக்குமாங்கிறதே ஒரு டவுட் தான். இப்ப பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. யார் யாரையோ எல்லாம் அங்கேருந்து கூட்டிக்கிட்டு வராங்க. துபாயிலேருந்து கூட்டிட்டு வராங்க. திடீர்னு கட்நாயக் ஏர்போர்ட்ல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி நடக்கிற டைம்ல வந்து பசில் ராஜபக்ஷவுக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவரை கூட்டிக்கிட்டு வர்றது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா இந்த அரசாங்கத்துக்கு? அப்படி கஷ்டமும் கிடையாது. ஆனா அவங்க அதுக்கான ஒழுங்கான நடவடிக்கைகள் எடுக்காம இருக்காங்க. ஏன்னா இந்த என்னதான் தகுதி தராதரம் பார்க்காம நாங்க சட்டத்தை செயற்படுத்தும் அப்படின்னு சொன்னாலும், ஒரு பக்கம் பார்க்க போனா தகுதி தராதரம் பார்த்து படுது அப்படிங்கிறது தான் வெளிப்படையாவே தெரியுது. இப்ப அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு நாங்க சொல்ல வரல. இப்ப நீதிமன்றத்தோட உத்தரவுக்கு நீங்க வந்து அடிபணிகிறீங்களா இருந்தா, அவருக்கு ரெட் வாரண்ட் குடுத்துட்டாங்க தானே. அப்ப இனி அவர் அங்க எங்க இருக்காரோ அங்க இருந்து சரி அவருக்கு வர கஷ்டம் அப்படின்னா, இங்க இருக்க ஒரு குழு போயிட்டு அவரை கூட்டிக்கிட்டு வரதுல என்ன சிக்கல் இருக்கு இல்லையா? ஸோ அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. எனிவேஸ் அவர் வந்து சீக்கிரமா குணமாகி நீதிமன்றத்துல வந்து முன்னிலையாகி இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லைன்னா ஒழுங்கான சட்டம் அவருக்கு எதிராகவும் நடைமுறைப்படுத்தணும். அப்படி அதையும் செய்ய முடியலைன்னா நீங்க வந்து தகுதி தராதரம் பார்க்காம நாங்க வந்து சட்டத்தை செயற்படுத்துவோம். நீங்க அட்லீஸ்ட் சொல்லாமலாவது இருக்கணும். அதுதான் சரியா பார்த்தா நடக்கணும். பட் இங்க எல்லாமே தலைகீழா நடந்துகிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் ஸோ இந்த மாதிரியான செய்திகள் தான் இன்னைக்கு நாளில் பதிவாகி இருக்கு. எங்களுடைய நிகழ்ச்சியில வந்து நாட்டில் என்னென்ன பேசு பொருளாக மாறி இருக்கு, என்னென்ன பரபரப்பான விஷயங்களா இருக்கு அப்படிங்கறத வந்து பேசியிருக்கோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நாளைய தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம் இல்லையா? சந்திக்கலாம். பை பாய். ஓகே.